பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலே எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம கர்த்தருக்குள்ளார சந்தோஷமா இருப்பதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆவியின் கனியில கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள்ல அந்த 9 ஆவியின் கனியில 2வது கனியாக இருப்பது சந்தோஷம் என்கிற ஆவியின் கனியாக இருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை என்று நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சித்தமா இருக்கிறார். பட் நம்ம சந்தோஷமா தான் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்மை நாமே நிதானித்து அறியலாம். சந்தோஷம் என்பது இது உலகத்தின்படியான சந்தோஷம் அல்ல, இது கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது. அது எப்படி பிரதர் சாத்தியமாயுதலாம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. இதன் மத்தியில எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்ற கேள்வியை கேட்க முடியும். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது என்பது வேற, இந்த உலகத்துல அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பது வேற. அதனால ஒரு சிலருக்கு இந்த உலகபூர்வமான சந்தோஷங்கள் இருக்கும். பட் நமக்கு கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்குறது. இதை நம்ம வாசித்து புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா மட்டும்தான், அதாவது கர்த்தருக்குள்ளார சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது அவருக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்க முடியும். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். பிலிப்பியன்ஸ் 3:1. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஆமென். சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் என்று எழுதியிருக்கிறது. எப்படிங்க? இது உலகபூர்வமான சந்தோஷம் இல்ல. ஒரு சிலருக்கு சினிமா பார்த்தா சந்தோஷம், ஒரு சிலருக்கு நாடகம் பார்த்தா சந்தோஷம், ஒரு சிலருக்கு ஃபுட்பாலோ கிரிக்கெட் பார்த்தாக்க சந்தோஷம், ஒரு சிலருக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாக்க சந்தோஷமா இருப்பாங்க. இதெல்லாம் உலகபூர்வமான அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். அநித்தியம்னா இது நித்தியம் கிடையாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதுலயும் பாவத்துல கூட சந்தோஷம் இருக்குங்க. பாவத்திலையும் சந்தோஷம் இருக்கும். அந்த பாவத்துக்குரிய சந்தோஷம் இது நித்தியமானது கிடையாது, இது அநித்தியமானது என்று எழுதி இருக்கிறது. நாமோ கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். திரும்ப திரும்ப சொல்றார் அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியர் புஸ்தகத்துல, எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமா இருக்கும்னு சொல்லி சொல்றார். இப்ப கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? ஒரு சிலர் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவங்கள்லாம் சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க. எப்பொழுதுமே ஒரு குறை, எப்பொழுதும் ஒரு பிரச்சனையோட, எப்பொழுதும் ஒரு வருத்தத்தோட, எப்பொழுதுமே ஒரு சோகமா தான் இருப்பாங்க. அதற்காக நாம் அழைக்கப்படவே இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சந்தோஷம் என்பது இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லல. நம்ம இந்த பூமியில இருக்கும் பொழுதே சந்தோஷமாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட சந்தோஷம்? கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளரே நிறைய காரியங்கள்ல நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிலிப்பியன்ஸ் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இப்ப பிலிப்பியர் 3:1 படிச்சோம், கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் என்பதை நம்ம வாசித்தோம். இங்க பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அப்ப எப்போதுமே சந்தோஷமா இருக்க முடியுமா? இந்த வசனத்துல 2வது பகுதி பாத்தீங்கன்னா, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். அப்ப திரும்ப திரும்ப எழுதப்படுகிறது இந்த பிலிப்பியர் புஸ்தகத்துல சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்க முடியுமா? கஷ்ட காலத்திலையும் சந்தோஷமா இருக்க முடியுமா? உபத்திரவங்கள் வந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியுமான்ற ஒரு கேள்வி வரும். கர்த்தர் சொல்றார் என் நிமித்தம் நீங்க உபத்திரவம் அடைஞ்சீங்கன்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பலன் மிகுதியாய் இருக்கும்னு சொல்லி சொல்றார். சரி, எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தாக்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16வது வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, சிம்பிளா 2 வார்த்தையில இந்த வசனம் இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று அந்த வசனம் சொல்கிறது. அப்ப எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாவே பரிசுத்த ஆவிக்குள் சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப அதற்கு நமக்கு வேலை இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், நல்ல மார்க் வந்திருக்கலாம், நல்ல மார்க் வராம இருக்கலாம், இல்ல வாழ்க்கையில நல்லா இருக்கலாம், நல்லா இல்லாம இருக்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சந்தோஷமா இல்லைன்னா கர்த்தருக்கு அது பிடிக்காது. பட் வேதத்துல சந்தோஷத்தை குறித்து என்னென்ன வசனங்கள்லாம் எழுதி இருக்குது
அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தருக்குள்ளார இப்ப வருத்தமா இருக்கிறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே மாத்திக்கணும். எப்பொழுதுமே கர்த்தர் என்ன நன்மைகள் செஞ்சாலும் ஒரு சிலருக்கு சந்தோஷமே இருக்காது. எப்பொழுதுமே ஒரு வருத்தமான முகத்தோட, வருத்தமான இருதயத்தோட தான் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் எப்பொழுதுமே வருத்தமான வார்த்தைகளா தான் இருக்கும். இத வந்துட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிற நாம இப்படி இருக்கக்கூடாது. குடும்பத்துல ஒருத்தர் கூட இப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளார சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகுகிற பிள்ளைகளா இருக்கணும். வாசிக்கலாம் யோவான் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஜான் 15:11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆமென். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்னு கர்த்தர் சொல்றார். அந்த சந்தோஷத்துக்கான ஊற்று யாருங்க? இந்த சந்தோஷம் யார்கிட்ட இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, இது கர்த்தர்கிட்ட இருந்து தான் இந்த சந்தோஷம் அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்குது. அப்ப என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கணும். அப்ப கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம், இது கர்த்தருக்குள் சந்தோஷப்படுவது உலகபூர்வமான சந்தோஷம் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அநேகருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல சந்தோஷம். ஒரு சிலருக்கு பணம் சம்பாதிக்கும் பொழுது சந்தோஷம், ஒரு சிலருக்கு சினிமா பார்த்தா சந்தோஷம். இது உலகபூர்வமான சந்தோஷம், அநித்தியமான சந்தோஷம் என்று எழுதியிருக்கிறது. பட் நித்தியமான சந்தோஷம் என்பது கர்த்தர் கொடுக்கிறது. இப்ப நீங்க போய் ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, அவர் அந்த சுவிசேஷத்தை ஏத்துக்கிட்டு அவர் மனம் திரும்புறாருன்றப்ப பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறது. நிச்சயமா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம ஒருத்தருக்கு போய் வேத வாக்கியத்தை வந்துட்டு போதிச்சோம், அவர் சத்தியத்தை ஏத்துக்கிட்டாரு, அந்த சந்தோஷத்தை யாராலையும் எடுக்க முடியாது. அது நித்தியமான சந்தோஷம். ஏன்னா அன்னைக்கு மனம் திரும்பின ஆத்மா கடைசி வரைக்கும் மனம் திரும்பி இருந்தாக்க நிச்சயமா அந்த ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு போகும். அப்ப நித்திய சந்தோஷம், கர்த்தருக்குள்ளார சந்தோஷப்படுகிற காரியம் இருக்குது. ஒரு ஆத்மா மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு நித்தியமான ஒரு சந்தோஷமா இருக்கிறது. அப்ப கர்த்தருக்குள்ளார சந்தோஷமா இருக்க முடியுங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும், அது உலக யுத்தமே வந்தாலும் கர்த்தருக்குள்ளார அவருடைய பிள்ளைகளால சந்தோஷமா இருக்க முடியும். அதனாலதான் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதே போல உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்ப அந்த சந்தோஷம் வந்துட்டு கர்த்தருடைய சந்தோஷம் எப்படி இருக்கணுமா? நிறைவாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். சாம் 5:11. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீர்ப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஆமென். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. அப்ப கர்த்தரை நம்புகிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமா இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுது. அப்ப வாழ்க்கையில வந்துட்டு பொதுவாவே ஒருத்தர் சந்தோஷமாவே இல்ல அப்படின்னு சொன்னா அவர் கர்த்தருக்குள்ளார இல்லைன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா இந்த ஆவியின் கண்ணில நிலைச்சிருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். சந்தோஷமே எனக்கு இல்ல, கர்த்தருக்குள்ளார ஒரு சந்தோஷமே இல்ல, நான் எப்பொழுதுமே வந்துட்டு நெகட்டிவாவே பேசுவேன், நெகட்டிவான விஷயங்களை தான் வந்துட்டு சிந்திப்பேன் அப்படின்னு சொன்னாக்க அந்த நபர் வந்துட்டு கர்த்தருக்குள்ளார இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அவங்களாம் தன்னைத்தானே மாத்திக்கணும், மனம் திரும்பி மாறுகிறவர்களா இருக்க வேண்டும். என்ன சூழ்நிலை வந்தாலும் வந்துட்டு கர்த்தருக்குள்ளார சந்தோஷமா இருக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும்ன்றதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. இப்ப கொரோனா காலகட்டத்தை எடுத்துக்கங்க. கொரோனா காலகட்டத்துல அநேக கிறிஸ்தவர்கள் சந்தோஷமா இல்லை. பட் சந்தோஷமா இருந்த கூட்டமும் வந்துட்டு இருக்கிறாங்க. இல்ல கர்த்தர் இதெல்லாம் முன்னறிவிச்சிருக்கிறாரு, இதை நாங்க விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்தபடியே வந்துட்டு ஊசி போடாம சந்தோஷமா இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தருக்குள்ளார உண்மையா இருப்பேன்னு சொல்லி சந்தோஷமா இருந்த ஒரு சிறு கூட்டம் இருக்கிறாங்க. சந்தோஷம் என்பது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் கிடையவே கிடையாது. ஒரு பொருள்னால, ஒரு சம்பாத்தியத்தினால வந்துட்டு ஒரு விஷயத்த உலகபூர்வமா அனுபவிக்கிறதுனால சந்தோஷம் இல்லை. ஒரு சிலருக்கு சாப்பிட்டாக்க சந்தோஷம். இப்ப சந்தோஷம் என்பது வந்துட்டு இதனால கிடையாது. இதெல்லாம் அநித்தியமான சந்தோஷங்களா இருக்குது. ஒருவேளை நல்ல ஒரு ருசியான சாப்பாடை சாப்பிடுவோம், பட் அது அவ்வளவுதான். அது ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சுனாக்க அது முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த உலகபூர்வமான சந்தோஷங்கள் எல்லாமே அது அநித்தியமானது, டெம்பரரியான சந்தோஷம். கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் இது நித்தியமானது. இப்போ உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சத்தியத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா இது நித்தியமான சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை யாருமே நம்மிடமிருந்து எடுக்க முடியாது. பட் யாருக்கு இந்த சந்தோஷம்? உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. இப்ப எந்நாளும்னா எவர் லாஸ்டிங். நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக.
அப்ப கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கிற பிள்ளைங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று அவருடைய ஆவியின் கனியில நிலைத்திருக்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுது. இப்ப இது வரைக்கும் நம்ம சந்தோஷமா இல்லைன்னா கர்த்தருக்குள்ளார சந்தோஷப்படுகிற பிள்ளைகளா நம்மை நாமே மாத்திக்கணும். சங்கீதம் 37:4 வாசிக்கலாம். சாம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எப்பங்க நீங்க கேட்கிற ஜெபம் கேட்கப்படும்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தா மட்டும்தான் நம்ம கேட்கிற ஜெபத்தை வந்துட்டு கர்த்தர் அருள் செய்வார் என்று எழுதியிருக்கிறது. இப்ப அநேகருக்கு ஏன் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது இல்ல? பாவங்களை அறிக்கை பண்றது கிடையாது, கர்த்தருக்குள்ளார மனமகிழ்ச்சியா இருக்கிறது கிடையாது. முதலாவது பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தர் என் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கணும். இப்ப கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தா மட்டும்தான் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நிறைய பேருக்கு அவங்களோட ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படுவதே கிடையாது. ரீசன் இதுதாங்க, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி என்பது வந்துட்டு அவங்களுக்கு இல்லை. இப்ப கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா வந்துட்டு இருந்தா மட்டும்தான் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பாரு. இப்ப ஹாபாக்குக் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க, அந்த ஒரு 3 அதிகாரங்களையும் வாசிச்சு பாருங்க. அதுல ஹாபாக்குக் தீர்க்கதரிசி முதல் அதிகாரத்துல, ஆண்டவரே என்னை சுத்தி வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் எல்லாம் பாவத்துல வந்துட்டு இருக்கிறாங்க, எங்க நாடு திருந்தாதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கத்தோட பேசுகிறார். பேசும் பொழுது கர்த்தருடைய பதில் வந்துட்டு வருகிறது. அவர் கர்த்தர் வந்துட்டு பதில் கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, இந்த தேசத்தை பாவத்தை நிமித்தம் நான் தண்டிக்க போறேன் அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு வந்துட்டு இதை கேட்டு ஹபாக்குக் தீர்க்கதரிசி பயந்தார்னா, என் குடல் குழம்பிற்று அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு வந்துட்டு பயங்கரமா திகிலும் பயமும் வந்துருச்சு. ஆனாலும் அவர் அந்த புஸ்தகத்தை முடிக்கிறப்ப என்ன சொல்றாரு, அத்திமரம் துளில் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலன் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி சொல்றார். அப்ப கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தா மட்டும்தாங்க ஜெபங்களே கேட்கப்படும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னாக்க ஜெபத்துக்கே பதில் வராதுன்னு சொல்லி கர்த்தர் தெளிவாவே சொல்றார். வாசிக்கலாம் சங்கீதம் 37:11. சாம் 37:11. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஆமென். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். யாருக்குங்க மனமகிழ்ச்சி? சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மனமகிழ்ச்சி என்று எழுதியிருக்கிறது. அப்ப இந்த மனமகிழ்ச்சி எப்படிங்க வரும்? சாந்த குணத்தோட இருந்தாக்க அவர்களுக்கு மனமகிழ்ச்சி வரும். அதனாலதான் ஆவியின் கனியில இந்த சாந்தமும் இருக்குது, மகிழ்ச்சி சந்தோஷமும் இருக்குது, அன்பும் இருக்குது. அப்ப இது உலகபூர்வமான சந்தோஷம் கிடையாதுங்க. ஒரு நபரை நீங்க முழு இருதயத்தோட மன்னிக்கும் பொழுதே உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்குது. அந்த நபர் உங்களை மன்னிக்காம இருக்கலாம். நாம ஒரு நபரை உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப நீங்க ஒரு நபரை முழு இருதயத்தோட நீங்க மன்னிக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க நீங்க சமாதானமா இருக்கலாம், நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். அதனாலதான் சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். மனமகிழ்ச்சி என்பது இது ஒரு இன்டர்னலா இருக்கிற ஒரு விஷயம். கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளுக்கு இந்த மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்பது கர்த்தருக்குள்ளார நிச்சயமாவே கிடைக்கும். அப்படின்னா இது வரைக்கும் சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொன்னாக்க விசுவாசம் அடிப்படையான ஒரு விஷயம். சந்தோஷம் இல்லைன்னா முதல்ல விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆவியின் கனியிலையும் அடிப்படை விசுவாசம், ஆவியின் வரங்கள்லையுமே அடிப்படையானது விசுவாசம். விசுவாசத்திலிருந்து தான் மற்ற காரியங்கள் எல்லாமே வருகிறது. மற்ற ஆவியின் கனியோ மற்ற ஆவியின் வரங்களோ விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டது. அப்ப மற்ற ஆவியின் கனி அதிகமா இல்லைனாக்க, ஆவியின் வரங்கள் இல்லைனாக்க விசுவாசம் குறைவா இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தருக்கு சாந்தம் இல்லை, ஒருத்தருக்கு சந்தோஷம் இல்லை, ஒருத்தருக்கு அன்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அப்ப மனமகிழ்ச்சி வந்துட்டு சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப சாந்தமா இல்லாதவர்கள் சாந்தமாய் மாறிக்கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் சங்கீதம் 40வது அதிகாரம் 16வது வசனம். சாம் 40:16. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமீன். ஆமென். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக.
இந்த சந்தோஷம் என்பது எப்படிங்க இருக்கும்? கர்த்தருக்குள்ளார இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனாலதான் சொல்றேன், இந்த கொரோனா காலகட்டத்துல வெளியில லாக்டவுன் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த சந்தோஷம் என்பது கர்த்தருக்குள்ளார இருக்கிற ஒரு சந்தோஷமா இருக்கிறது. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அப்ப குடும்பமா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த மனமகிழ்ச்சியா இரு என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல குறிப்பா வந்துட்டு முதல் 5 புஸ்தகத்துல நிறைய இடத்துல வரும். நீ கர்த்தருக்கு பலி செலுத்தும் பொழுது நீ சந்தோஷமா பலி செலுத்து. நீ கர்த்தருக்குள்ளார வந்துட்டு நீ எருசலேமுக்கு போகும் பொழுது சந்தோஷமா புறப்பட்டு போ. இப்படின்னு எல்லாம் வந்துட்டு முதல் 5 புஸ்தகத்துல நிறையவே இந்த மனமகிழ்ச்சியை குறித்து, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதை குறித்து நிறைய கர்த்தர் எழுதி இருக்கிறார். அப்ப இந்த சந்தோஷம் இருக்கிறவங்க தான் வந்துட்டு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. இல்ல எனக்கு இது குறைவா இருக்குது, அது குறைவா இருக்குது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் பூமிக்குரிய விஷயங்களா இருக்கும். சந்தோஷம் இல்ல அப்படின்னு சொன்னாக்கா அங்க விசுவாசம் குறைவா இருக்கிறது. விசுவாசத்தை அதிகமாவே வளர்த்துக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த அன்பு, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் நமக்கு நிச்சயமாவே வந்துட்டு கொடுப்பாரு. அப்ப இது விசுவாசத்திற்குரிய ஒரு அளவுகோலா இருக்கிறது இந்த சந்தோஷம். வாசிக்கலாம் சங்கீதம் 68 வசனம் 3. Psalm 68 verse 3. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். ஆமென். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து. யாருக்கு முன்பாக சந்தோஷமா இருக்கணும்? தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்க, வந்துட்டு மகிழ்ந்து இதுவும் சந்தோஷத்தை தான் குறிக்குது, களி கூர்ந்து இதுவும் சந்தோஷம்தான், ஆனந்தம் அதுவும் சந்தோஷம்தான். சந்தோஷம் அற்புதமான ஒரு வசனம். ஆனா இது யாருக்குங்க? நீதிமான்களுக்கு மட்டும்தான். அப்ப சந்தோஷமா இல்லைன்னா அப்ப நம்ம நீதிமானாவே இல்லை அப்படின்ற அர்த்தத்துலதான் வசனம் காண்பிக்கிறது. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். நீதிமான்களுக்கு எப்பொழுதும் ஆனந்த சந்தோஷம் உண்டு. அந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம்லாம் பாட்டெல்லாம் பாடுவோம் இல்லைங்களா? இந்த வசனங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட பாடல்கள் தான். அப்ப கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் ஒரு தனிப்பட்ட நபராகவும் சரி, ஒரு குடும்பமாகவும் சந்தோஷமா இருக்கிறோமா? ஓகே, பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் கர்த்தர் மாத்துவார்ன்ற விசுவாசம் வேணும். இல்ல இது மாறாது, இது தேராது, இந்த நபர் மாறவே மாட்டாங்க. பிரச்சனைக்கு எப்போதுமே சந்தோஷம் போறது எதனாலங்க? எங்க வீட்டுக்காரரு மாறவே மாட்டாரு, எங்க வீட்டுக்காரமா திருந்தவே மாட்டாங்க, இந்த பிள்ளைங்க எல்லாம் திருந்தாதுன்றப்ப சந்தோஷமே இந்த நபர்களுக்கு இருக்காது. வாயில வர வார்த்தையெல்லாம் நெகட்டிவான வார்த்தைகள். இதுக்கு அடிப்படையான பிரச்சனை என்னது? அடிப்படையான பிரச்சனை வந்துட்டு விசுவாச குறைச்சல். இந்த நபர் மாற மாட்டாரு அப்படின்னு சொன்னாக்க கர்த்தரால அவரை மாத்த முடியாது. அப்ப கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசமே குறைஞ்சு போகுது. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன்க. அவர் நமக்காக மனுஷனா வந்து நம்ம மேல வந்துட்டு அன்பை காண்பித்தார். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் அவர் வெளிப்பட்டு அவர் வந்துட்டு நமக்காக ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி அவர் சிலுவையில நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் அவர் உயிர் தெழுந்தார். இந்த அளவுக்கு வந்துட்டு சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம மேல வந்துட்டு அன்பு வைத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்த தேவன், ரத்தம் சிந்திய தேவன் உங்க வீட்டுல இருக்கிற நபரை மாத்த மாட்டாரா? கணவனையோ மனைவியவோ பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களையோ நண்பர்களையோ உங்க வீட்டுக்குள்ளார இருக்கிற நபர்களை மாத்த மாட்டாரா? வழக்கமாவே சந்தோஷம் கெட்டு போறது எதனால? வீட்டுக்குள்ளார இருக்கிற நபர்கள் மாறாததுனாலதான் சந்தோஷம் கெட்டு போகிறது. வெளியில வந்துட்டு இருக்கிற பிரச்சனைனால என் சந்தோஷம் கெட்டு போகுது அப்படின்னு சொன்னாக்க அப்ப நீங்க தான் உங்களை மாத்திக்கணும். என்னோட ஆபீஸ்ல இப்படி நடக்குது, ஸ்கூல்ல இப்படி நடக்குது, அதனால எனக்கு சந்தோஷம் இல்லைனாக்க வெளியில நடக்கிறத வெளியிலே விட்டுறணும். அதை நம்ம வீட்டுக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஆபீஸ்ல நடக்கிற பிரச்சனைகள் ஆபீஸோட தான். அதுக்கும் ஜெபம் பண்ணா கர்த்தர் வந்துட்டு எல்லாத்தையும் மாத்துவார். ஸ்கூலோ காலேஜ்ல நடக்கிற பிரச்சனைகள் அதோட நம்ம விட்டுட்டு வந்துடணும். அந்த டென்ஷன்லாம் வீட்டுக்குள்ளார வந்துட்டு இருக்கக்கூடாது. வழக்கமாவே அநேகருக்கு சந்தோஷம் கெட்டு போறது, என் கணவர் சரியில்லைங்க, என்னுடைய மனைவி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, என் மாமனார் சரியில்லை, மாமியார் சரியில்லை, நாத்தனார் சரியில்லை, இதனாலதான் அநேகருக்கு சந்தோஷம் கெட்டு போகுது. விசுவாச குறைச்சல்னாலதான் சந்தோஷம் கெட்டு போகுது. விசுவாசம் இருக்கணும், கர்த்தர் மாத்துவாரு. நான் அந்த நபருக்காக டெய்லி ஜெபிக்க போறேன், கர்த்தர் மாத்துவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நம்பணும்னு சொன்னாக்க விசுவாசம் நிச்சயமா இருக்கும். விசுவாசம் இருந்துச்சுன்னா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் யாருனாலையும் எடுக்கவே முடியாது. வாசிக்கல ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமன்ஸ் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. நம்பிக்கை எப்படிங்க பெருகும்?
பரிசுத்தாவின் பலத்தினாலதான் நம்பிக்கை பெருகும் இல்லைங்களா? இப்ப இந்த நபர் மாறிடுவாரு, என்னுடைய வீட்டுக்காரர் மாறிடுவாரு, வீட்டுக்காரமா மாறிடுவாங்க, என் பிள்ளைங்க கர்த்தருக்குள்ளார வளருவாங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்த நம்பிக்கை எப்படிங்க வரும்? பரிசுத்தாவின் பலத்தினாலே இந்த நம்பிக்கை பெருகும் என்று வேதம் சொல்கிறது. நம்பிக்கையின் தேவன், அவருக்கு பேர் என்னது? நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த சந்தோஷமும் சமாதானமும் எப்படிங்க கிடைக்கும்? விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம் சமாதானம் என்று எழுதியிருக்கிறது. அப்ப சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்லைன்னா விசுவாசம் இல்ல அப்படின்ற அர்த்தத்துலதான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பேரே நம்பிக்கையின் தேவன் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப பரிசுத்தாவின் பலத்தினாலதான் நமக்கு நம்பிக்கை பெருகுகிறது. அப்ப நம்பிக்கை எழுந்துட்டாங்க, இல்லைங்க இதெல்லாம் வந்துட்டு மாறாது, இந்த நபர் மாறவே மாட்டாரு, இல்ல சில பேர் மாமியாரை வெறுக்கிறவங்க, மருமகளை வெறுக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இது திருந்தவே திருந்தாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தோட ஒரு நபர் மேல இருக்கிற வெறுப்பு தான் அதிகமா இருக்கு. கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தோட ஒரு நபர் மேல இருக்கிற வெறுப்பு அதிகமா இருந்துச்சுன்னா நெகட்டிவான வார்த்தைகள் தான் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு வரும். என்னைக்குமே விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளை பேசுகிற பிள்ளைகளா இருக்கணும். இல்ல கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் நம்ம மேல அன்புள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையும் இருக்கு, நம்ம மேல அன்பு இருக்குது. அப்ப நாம வந்துட்டு ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஆனா நம்ம எப்படி ஜெபிக்கணுமா? நம்ம சந்தோஷப்பட்டு ஜெபிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்பொழுது நம்முடைய இருதயத்துல இருக்கிற வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு என்பதை நம்ம வாசித்தோம். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இப்ப கர்த்தரிடத்தில் நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நம்ம கேட்கிற காரியத்தை அவர் கொடுப்பாரு. அதனாலதான் நம்பிக்கையின் தேவன் என்று எழுதி இருக்கிறது. விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம் சமாதானம் இதனால கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. அப்ப விசுவாசத்தினாலதான் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகுது. இப்ப மனமகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்னங்க அடிப்படையா தேவை? விசுவாசம் தான் தேவை. மனமகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு விசுவாசம் தான் நமக்கு அடிப்படையில தேவையாக இருக்கிறது. வாசிக்கலாம் ரோமர் 14:17. ரோமன்ஸ் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஏன் இதை கர்த்தர் சொல்றாரு? ஒரு சிலருக்கு சாப்பிட்டாக்க சந்தோஷம் இல்லைங்களா? அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நல்லாவே கவனிச்சுக்குங்க. சந்தோஷம் எப்படிங்க உண்டாகும்? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஒருத்தர் சந்தோஷமாவே இல்லைன்னா அவர்கிட்ட பரிசுத்த ஆவி இல்லை அப்படின்ற அர்த்தத்துலதான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்போ ஒரு நபர் எப்பொழுதுமே கடந்த ஒரு வருஷமா நீங்க பாக்குறீங்க, ஒரு நபர் சந்தோஷமாவே இல்லைன்னா அவர்கிட்ட பரிசுத்த ஆவி இருக்கிறாரா? பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொல்லிதான் அர்த்தம். என்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷமா இல்லைன்னா பரவாயில்ல, பட் எப்பொழுதுமே சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த நபர்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. அப்ப என்னுடைய வீட்டுல இருக்கிற ஒரு நபர் வந்துட்டு வசனத்தை ஏத்துக்கிட்டாரு, நான் சுவிசேஷம் அறிவிச்ச ஒரு சொந்தக்காரரோ நண்பரோ ஏத்துக்கிட்டாரு, ஒரு சகோதரன் சகோதரி ஏத்துக்கிட்டாங்கன்னா மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இதுதான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறது என்கிற ஒரு காரியம். இப்ப தொடர்ந்து சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டே இருந்தாக்க நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களையும் கர்த்தர் மாத்துவார். அதுக்கு ஒரு பெஸ்டான ரூட்டு சுவிசேஷத்துக்கு சாட்சிகளா வாழணும். முதல் காரியம், நம்ம போதிக்கிற வசனத்துக்கு, நம்ம விசுவாசிக்கிற வசனத்துக்கு நாம சாட்சியா இருக்கணும். நாமளே சாட்சியா இல்லைன்னா நமக்குள்ளார சந்தோஷம் சமாதானம் இருக்காது. ஸோ முதல் காரியம், ஒரு சிலருக்கு ஏன் சந்தோஷம் சமாதானம் இல்லைன்னா அவங்களே அவங்க விசுவாசிக்கிற வசனத்துக்கு சாட்சியா வாழ மாட்டாங்க. அவங்களே அவங்க விசுவாசிக்கிற வசனத்துக்கு சாட்சியா வாழலைன்னா சந்தோஷம் சமாதானம் இருக்காது. அப்ப முதல் காரியமா நாம சாட்சிகளா இருக்கணும். சாட்சிகளா இருந்துட்டு நம்ம மற்றவங்களுக்கு வசனத்தை போதிக்கும் பொழுது, அநேக ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நிச்சயமாவே இருக்க முடியும். இது வந்துட்டு ரட்சிப்பின் சுவிசேஷம், இது நற்செய்தி என்று நம்ம வந்துட்டு சொல்றோம் இல்லைங்களா? இட்ஸ் அ குட் நியூஸ். இந்த நற்செய்தி சுவிசேஷம்னா என்னது? இட்ஸ் அ குட் நியூஸ். அப்ப அந்த குட் நியூஸ் வந்துட்டு சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்துட்டு அவர் பிறந்த பொழுது எழுதி இருக்கிற ஒரு வசனம். வாசிக்கலாம் லூக்கா 2:10. லூக் 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென்.
இந்த நற்செய்தி எப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப இது எப்படிப்பட்ட சந்தோஷத்தை உண்டாக்குமா? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் என்று எழுதி இருக்கிறது. அப்படின்னாக்க மிகுந்த சந்தோஷம் நமக்கு இருக்குதா? ஏன்னா நம்மெல்லாம் சுவிசேஷத்தை ஏத்துக்கிட்ட பிள்ளைங்க இல்லைங்களா? நம்மெல்லாம் சுவிசேஷத்தை ஏத்துக்கிட்ட பிள்ளைங்கன்றதுனால அந்த மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நம்ம ஏத்துக்கிட்டோம். அப்ப சந்தோஷமா இருக்கிறோமா? கொஞ்சம் உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. நானும் என் வீட்டாரும் சந்தோஷமா இருக்கிறோமா? என் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நபரும் சந்தோஷமா தான் இருக்கிறாங்களா? எப்பொழுதுமே அழுது வடிஞ்சுக்கிட்டு இருக்கிறது கர்த்தர் விரும்பலங்க. உலகபூர்வமான சந்தோஷத்தை பத்தி கர்த்தர் வந்துட்டு பைபிள்ல எழுதியிருக்கிறார். அநித்தியமான பாவ சந்தோஷம் எழுதியிருக்கிறார். அதனாலதான் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு சாப்பிட்டா சந்தோஷம், ஒரு சிலருக்கு வந்துட்டு சம்பாரிச்சா சந்தோஷம். இந்த மாதிரி உலகபூர்வமான சந்தோஷம் அநித்தியமானது என்று எழுதியிருக்கிறது. நாமும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கிறோம். ஏன்னாக்க எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த நற்செய்தி, அந்த சுவிசேஷத்தை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படின்னா சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலன் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி ஹாபாக்குக் தீர்க்கதரிசி சொன்னது போல என்ன நடந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சது நடக்கலைன்னா ஜெபம் பண்ண மாட்டாங்க, இல்ல பைபிள் படிக்க மாட்டாங்க. நம்ம ஜெபம் பண்றதை நிப்பாட்டுறோம், பைபிள் படிக்கிறத நிப்பாட்டுறோம்னா நீங்க சந்தோஷமா சமாதானமா இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா இது விசுவாசத்தினாலதான் உண்டாகும். விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று எழுதியிருக்கிறது. இப்ப விசுவாசம் தேவனுடைய வசனத்தினாலதான் விசுவாசம் வருது. இப்ப வசனம் வாசிக்கிறத ஒரு சிலர் நிப்பாட்டுறாங்க, அவங்க ஜெபிக்கிறத நிப்பாட்டுறாங்கன்னா எப்படி சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும்? விசுவாசம் வளராது. விசுவாசம் வளராததுனால சந்தோஷமும் சமாதானமும் இல்லாம போயிடும். ஒரு சிலர் நிறைய பணம் வச்சிருப்பாங்க, ஆனா குடும்பத்துல பாத்தீங்கன்னா சந்தோஷம் சமாதானம் இருக்காது. இதுக்கும் சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. பணம் இருக்கிறவங்களும் சந்தோஷமா இல்லாதவங்க இருக்கிறாங்க, பணம் இல்லாதவங்களும் சந்தோஷமா இல்லாதவங்க இருக்கிறாங்க. பணத்துக்கும் இதுக்கும் சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் சமாதானம் என்பது இது விசுவாசத்தினால் உண்டாகிற ஒரு காரியமா இருக்குது. விசுவாசம் வளர வளர சந்தோஷமும் சமாதானமும் வந்துட்டு பெருகும். அப்ப சந்தோஷம் சமாதானம் பெருகலைன்னா விசுவாசம் அடிப்படையில வளரலன்னு அர்த்தம், நம்ம வசனத்துல வளரலன்னு சொல்லி அர்த்தம். அப்ப சந்தோஷம் இல்லைன்னா நம்ம வசனத்துல வளரலன்றதை புரிஞ்சுக்கிட்டு வசனத்தில் வளருகிற பிள்ளைகளா இருக்கணும். நம்ம அதுக்கான காரியம் என்ன செய்யலாம்? எப்படி அதிகமா வேதத்தை வாசிக்கலாம், வேதத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம், அதுக்கு எப்படி வேத வாக்கியங்களுக்கு கீழ்ப்படியலாம், அந்த முயற்சிகள் எடுக்கும் பொழுது நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் ஆட்டோமேட்டிக்கா வரும். வாசிக்கலாம். 1 பேதுரு 1 வசனங்கள் 8 முதல் 9 வரைக்கும். 1 Peter chapter 1 verses 8 to 9. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆமென். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். எப்படிங்க வந்துட்டு ஆத்தும ரட்சிப்பை நம்ம அடைகிறோம்? நம்ம வந்துட்டு சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து, இல்லைங்களா? வேதம் அப்படிதான் சொல்லுது. சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து இருந்தா மட்டும்தான் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைய முடியும். இது எப்படி நடக்குமா? அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்துதான் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைய முடியும். இப்ப சந்தோஷம் இல்லைன்னா ஆத்ம ரட்சிப்பை வந்துட்டு இழந்துரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும், சமாதானம் உள்ளவர்களா இருக்கணும், சந்தோஷம் உள்ளவர்களா இருக்கணும். ஆவியின் கனியில நிலைக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ஆவியின் கனியில நிலைக்கல அப்படின்னு சொன்னாக்க நித்திய ஜீவனை நாம இழந்து போயிரும். இப்ப இந்த சந்தோஷம்ன்ற ஒரு காரியம் மட்டும் இல்ல, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த 9 ஆவியின் கனியில நிலைத்திருக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். பட் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஆவியின் கனியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். பட் இது எல்லாத்துக்குமே அடிப்படை விசுவாசம் என்பது. விசுவாசம் தான் இதற்கு எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கிறது. அப்ப விசுவாசத்துல வளர வளர அன்புல வளர முடியும். விசுவாசத்துலயும் அன்புலையும் நம்ம வளர வளர பாத்தீங்கன்னா இந்த சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை,
தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம். குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இச்சையடக்கம்ன்ற ஒரு விஷயம் யாருக்கிட்டையுமே நிறைய பேர்கிட்ட இல்ல. மெஜாரிட்டி மக்கள்கிட்ட இச்சையடக்கம், ஒரு இச்சை வந்துருச்சுன்னா அதை செஞ்சே தீரணும். ஒரு ஒரு ஆசை வந்துருச்சுன்னா அதை செஞ்சே தீரணும். பட் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு இச்சை இருக்குதா, அதை சிலுவையில் அடிக்கணும், அவன் தான் கிறிஸ்தவன். அதை சிலுவையில் அடிக்காம அந்த இச்சையை வந்துட்டு செய்தே தீர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அவர்கள் உண்மை கிறிஸ்தவர்கள் கிடையவே கிடையாது. வாசிக்கலாம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44வது வசனம். மேத்யூ 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஆமீன். நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஓமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதான்? நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த பொக்கிஷத்தை ஒருத்தன் வந்துட்டு பார்த்து என்ன பண்றானா, அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அப்ப இப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம இருக்கிறோமா? இது சந்தோஷத்தின் சுவிசேஷம் என்பதை நம்ம பார்த்தோம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு தூதர்கள் வந்துட்டு இடையர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட பரலோக ராஜ்யம் வந்துட்டு சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு பரலோக ராஜ்யமா இருக்கிறது. அதை நம்ம கண்டுபிடிச்சாக்க என்ன பண்ணணுமா, சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று இந்த நிலத்தை கொள்ளுகிறான். அப்ப சொத்தை விற்க சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்ல கிடையாதுங்க. அப்ப முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு வலிமையோடு தேவனாகிய கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். இப்படி வந்துட்டு எல்லாத்தையும் கொடுத்தாவது வந்துட்டு அட்லீஸ்ட் சொத்துல பாதியை கொடுத்தாவது கர்த்தரை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் தான் ஜக்கேயு. வாசிக்கலாம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். லூக் 19:6. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். ஆமென். ஜக்கேயு மரத்தின் மேல ஏறி இயேசு கிறிஸ்து இந்த பக்கம் வருவாரு, அவரை பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைச்சான். இயேசு கிறிஸ்து ஜக்கேயை பார்த்து, ஜக்கேயுவே கீழே இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டுல தான் நான் தங்க போறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவன் என்ன பண்றான்னு பாருங்க, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அவன் பாவியான மனுஷன்தான், சந்தோஷமா கூட்டிக்கிட்டு போறான். சந்தோஷமா கூட்டிக்கிட்டு போறப்ப நடுவுல வந்துட்டு மக்கள் வந்துட்டு தவறா பேசுறாங்க. இவனே ஒரு பாவி, இவனுடைய வீட்டுல இவர் தங்க போறாரு, இவர் எப்படி ஒரு தீர்க்கதரிசியா இருக்க முடியும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு அவங்க தவறா பேசும் பொழுது அந்த நேரத்துல அவன் மனம் திரும்புறான். அப்போ ஒரு பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சந்தோஷமா ஏத்துக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அங்கே மனம் திரும்புதல் உண்டாகிறது. மனம் திரும்பி என்ன சொல்றான், என்னோட சொத்துல பாதிய நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், யாரையாவது நான் வந்துட்டு ஏமாத்திருந்தேன்னா 4 மடங்கா நான் திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு அவன் பேசும் பொழுது இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. வீட்டுல யாராவது ஒருத்தர் வைராக்கியமா மனம் திரும்பினாக்க அந்த வீட்டுக்கே ரட்சிப்பு உண்டாகுங்க. அப்ப ஜக்கேயு வந்துட்டு சந்தோஷத்தோட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். இப்ப நாமளும் சந்தோஷமா இயேசுவை ஏத்துக்கிறோமா, இல்ல அதுல ஏதாவது வந்துட்டு அஜெண்டா இருக்குதா? ஏசப்பா கிட்ட வந்தோம்னா இந்த வியாதியை குணமாக்குவாரு, ஏசப்பா கிட்ட வந்தாக்க பணம் காசு கொடுப்பாரு, இந்த வேலையை கொடுப்பாரு, பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுப்பாரு, இல்ல கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அப்ப கர்த்தர்ட்ட வர்றது வந்துட்டு ஒரு அஜெண்டாவுக்காக வரக்கூடாது. கர்த்தர்ட்ட வர்றது அன்பு நிமித்தமா வரணும். அன்பு நிமித்தமா ஏசப்பா கிட்ட வந்தோம்னாக்க நமக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்குதோ ஆட்டோமேட்டிக்கா பூர்த்தி செய்வார். ஒரு சிலர் வந்துட்டு ஒரு சில சுயநலங்களுக்காக வந்துட்டு ஏசப்பாட்ட வராங்க. சுயநலத்துக்காக வந்தாக்க அங்க எதுவுமே நடக்காது. அப்ப நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் தான் கர்த்தர். சுயநலத்துக்காக ஏசப்பா கிட்ட வரவே கூடாது, அது பிரயோஜனமே கிடையாது. அவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். நம்ம கர்த்தர்ட்ட வர்றது அன்பின் நிமித்தமா வரணும். அவர் என்னுடைய பாவங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார், என்னுடைய ரட்சிப்புக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். நான் ஜீவனுள்ள தேவனுக்கு பிள்ளையா மாறணும், நான் எவ்வளவு அன்புள்ள தேவனுக்கு நான் பிள்ளையா மாறணும் அப்படின்னு சொல்லி அன்பு நிமித்தமா நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தோம்னாக்க சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். லாபத்துக்காக ஏசப்பா கிட்ட வந்தோம்னு சொன்னாக்க சந்தோஷம் சமாதானம் இருக்காது. ஏன்னா அடிப்படையில விசுவாசமே இருக்காது இல்லைங்களா? விசுவாசமே இருக்காது. அதனால நீங்க யாருக்காவது சுவிசேஷம் அறிவிச்சீங்கன்னா தெளிவாவே சொல்லிடுங்க, எப்பா நீ கர்த்தர்ட்ட வரதா இருந்தாக்க நீ அன்பு நிமித்தமா கிளம்பி வா, உனக்கு இது நடக்கும் அது நடக்கும். நம்மளும் அப்படி ப்ராமிஸ் பண்ண வேண்டாம். நீ ஏசப்பாட்ட வந்தா உனக்கு இதை செய்வாரு அதை செய்வாரு அதெல்லாம் கிடையாது. உனக்கு ரட்சிப்பு உண்டு, ரட்சிப்போட சேர்த்து மத்ததையும் சேர்த்து கொடுப்பாரு. ஆனா முதலாவது காரியம் உனக்கு ரட்சிப்பு உண்டு, ரட்சிப்போட சேர்த்து மற்ற காரியங்களையும் நிச்சயமா கொடுப்பாரு. நீ ரட்சிப்புக்காக அன்பு நிமித்தமா நீ ஏசப்பா கிட்ட வான்னு சொல்லி இப்படி நம்ம வந்துட்டு கர்த்தரை பிரசன்ட் பண்ற பிள்ளைகளா இருக்கணும்.
இப்ப சக்கையை சந்தோஷத்தோட ஏத்துக்கிட்டது போல நாமளும் சந்தோஷமா இருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 2:41, Acts 2:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆமென். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப பெந்தகோஸ்து அன்னைக்கு பேதுருனுடைய பிரசங்கத்தை கேட்டு இருதயத்துல குத்தப்பட்டவர்களா தான் இருந்தாங்க. ஆரம்பத்துல ஒரு துக்கம் இருந்துச்சு, ஐயோ நம்ம பாவம் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஒரு துக்கம் இருந்துச்சு. இருதயத்துல குத்தப்பட்டவர்களா, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டாங்க. ஆனா வார்த்தையை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தான் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எத்தனை பேர்? 3000 பேர். 3000 பேர் சந்தோஷமா கர்த்தருடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொண்டார்கள். அப்படின்னா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமா இருக்கிறோமா, இல்ல அன்றாடம் வந்துட்டு துக்கமா இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். தனிப்பட்ட முறையில நான் சந்தோஷமா இருக்கிறேனா, என்னுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்குதா அப்படின்றத நம்மை நாமே நிதானிக்கிற பிள்ளைகளா நாம இருக்கணும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 13:48. ஆக்ட்ஸ் 13:48. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆமென். புறஜாதியார் வசனத்தை கேட்டு என்ன பண்றாங்களா? சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் 2:41 படிச்சோம். அங்கிருந்த இஸ்ரவேல் மக்கள் சந்தோஷத்தோட வசனத்தை ஏத்துக்கிட்டாங்க. இங்க அப்போஸ்தலர் 13:48 புறஜாதியார் கூட சந்தோஷமா வசனத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்ப யாருங்க சந்தோஷமா ஏத்துக்கிட்டா? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. இப்ப நீங்க நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு சகோதரனா, சகோதரியா இருந்தாக்க முதலாவது கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்க. கர்த்தருக்குள்ளார சந்தோஷம் இல்லைனாக்க நித்திய ஜீவனையே இழந்துட்டோம், பரிசுத்த ஆவியவே இழந்துட்டோம் அப்படின்ற அர்த்தம் தான். இப்ப கடந்த ஒரு வருஷமாவே ஒருத்தர் சந்தோஷமா இல்லைன்னா கான்பிடென்டாவே சொல்லலாம், அவங்களுக்குள்ளார பரிசுத்த ஆவி இல்லை, அவங்களுக்குள்ளார ஆவியின் கனி இல்லைன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா விசுவாசத்தோட இருக்கிறவங்க என்னைக்குமே சந்தோஷமா இருப்பாங்க. 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுக்கு உபத்திரவங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா அந்த பிரச்சனைகளை கர்த்தர் சரி பண்ணுவார்ன்ற அந்த உறுதியான விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த உறுதியான விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க நிச்சயமா சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு கிடைக்கும். வாசிக்கலாம் லூக்கா 10:17. லூக் 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். கர்த்தர் 70 சீஷர்களை சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அனுப்பி விடுறார். பேய்களை வந்துட்டு ஓட்டுங்க, நோய்களை குணமாக்குங்க, சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொல்லி கர்த்தர் அனுப்புறார். அந்த 70 சீஷர்களும் திரும்பி வந்து என்ன சொல்றாங்களா? பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, சுவிசேஷம் அறிவிக்கிறதே சந்தோஷங்க. அப்ப சந்தோஷமா இல்லாதவங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்காதவங்க சந்தோஷமா இல்லாம இருப்பாங்க. பட் 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சந்தோஷத்தோட பேசினாங்க. பட் இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு படி மேல போய் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு. 20வது ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அப்ப உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கு, அதுக்காக சந்தோஷப்படுங்க அப்படிங்கிறார். அப்ப சுவிசேஷம் அறிவிச்சு பேய்களை ஓட்டி நோய்களை குணமாக்கி அநேகரை வந்துட்டு கர்த்தருக்குள்ளார கொண்டு வருவது இது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். இது யாரால செய்ய முடியும்? சந்தோஷமா இருக்கிறவங்கள தான் செய்ய முடியும். எனக்கே ஏன் பிரச்சனையே பெருசா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களால சுவிசேஷம் கூட அறிவிக்க முடியாது. அப்ப முதல்ல கர்த்தரை முழுமையா விசுவாசித்து அந்த சந்தோஷத்தின் சுவிசேஷத்தை முழு இருதயத்தோட நம்ம ஏத்துக்கிட்டு வந்துட்டு நம்ம மற்றவங்களுக்கும் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். மற்றவங்க விடுதலை ஆகிறத பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமான சந்தோஷம் நமக்கு உண்டாகும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 8:8. ஆக்ட்ஸ் 8:8. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமென். எந்த பட்டணத்திலே? பிலிப்பு வந்துட்டு சமாரியாவுக்கு போறார். பிலிப்பு சமாரியாவுக்கு போய் சுவிசேஷம் அறிவிச்சு அங்க அநேக அற்புதங்களை செய்யும் பொழுது அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று எழுதியிருக்கிறது. அப்ப இந்த மிகுந்த சந்தோஷத்தோட இருப்பதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அதே மாதிரி அப்போஸ்தலர் 13:52 வாசிக்கும் பொழுது அந்தியோக்கியா பட்டணத்துல பாத்தீங்கன்னா சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ரொம்ப முக்கியமான வசனம். அப்போஸ்தலர் 13:52 சீஷர்கள் சந்தோஷத்தினாலும்
பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். சந்தோஷம் ஒருத்தர்ட்ட இல்லைன்னா அங்க பரிசுத்த ஆவியே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். சந்தோஷம் இருக்குதுன்னா, ஆனா இது எப்படிப்பட்ட சந்தோஷம்? கர்த்தருக்குள்ளார இருக்கிற சந்தோஷம். கடந்த ஒரு வருஷமா ஒரு நபர் சந்தோஷமாவே இல்லைன்னா அந்த நபர்கிட்ட பரிசுத்த ஆவியே இல்லைன்னு ஈஸியா சொல்லிட முடியும். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியை உடையவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள். இப்ப நம்மளை நாமளே கொஞ்சம் கேள்வி கேட்டு பார்க்கலாம். நான் தனி நபரா கர்த்தருக்குள்ளார சந்தோஷமா இருக்கிறேனா? என்னுடைய குடும்பம் கர்த்தருக்குள்ளார சந்தோஷமா இருக்குதா? இல்லைனாக்கா உங்களுக்கு புத்தி சொல்லுங்க, விசுவாசத்தை வளர்த்துக்க சொல்லி சொல்லுங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 8:39. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். ஆமீன். ஆமென். எத்தியோப்பியாவில இருந்து வந்திருந்த ஒரு மந்திரி வந்துட்டு அவன் ஞானஸ்நானம் எடுத்த விஷயத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. அங்க பிலிப்பு ரதத்துக்கு பின்னாடி ஓடி, இந்த வசனம் உனக்கு புரியுதா, ஏசாயா வசனம் புரியுதான்னு கேட்கிறாரு. இல்ல புரியலன்னு சொல்லி இவரும் ரதத்துல ஏறி வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்பதை தெளிவாவே அவருக்கு போதிக்கிறாரு. போதிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதை கேட்கிறப்ப மந்திரி ஒரு கேள்வி கேட்கிறான். ஏதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெற தடை ஏதும் உண்டா அப்படின்னு கேட்கிறப்ப, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ உன் உள்ளத்துல விசுவாசிச்சனா தடை ஏதும் இல்லை. ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. ஞானஸ்நானம் எடுத்தோன்னே என்ன ஆகுது? ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க அந்த சிச்சுவேஷனை. ஞானஸ்நானம் கொடுத்த ஆளை காணோம். தண்ணிக்குள்ளார வந்துட்டு போறதுக்கு முன்னாடி அந்த நபரோட கூட ஒரு கடந்த ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் வந்துட்டு செலவு பண்றார். ஆனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அந்த நபரை காணோம். ஒரு ஷாக்கு தான் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா மந்திரி என்ன பண்றாரு? அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். அந்த சந்தோஷம் எதங்க குறிக்குது? ஞானஸ்நானம் கொடுத்த ஆளை காணோம், ஆனா சந்தோஷம் இருக்கேன்னா அவர் பரிசுத்த ஆவியை பெற்று விட்டார். நம்ம இதைத்தான் முந்தின வசனத்துல வாசிச்சோம். அப்போஸ்தலர் 13:52 சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்ப இந்த மந்திரியை போல பரிசுத்த ஆவியை உடையவர்கள் சந்தோஷப்படுவாங்க, பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் சந்தோஷத்தை இழந்தவர்களா இருப்பாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா சவுல் ராஜா கிட்ட இருந்து ஆவியானவர் கிளம்பி போறார். போன பிறகு அவனுக்கு சந்தோஷமே அதுக்கப்புறம் வாழ்க்கையில கிடைக்கவே இல்லை. இது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்கடித்து கொண்டிருந்தது என்று வேதம் சொல்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் தான் சந்தோஷமே. பரிசுத்த ஆவியானவர் இல்லைனாக்க சந்தோஷம் இருக்காது. அப்ப ஒரு கிறிஸ்தவரை கவனிச்சு பாருங்க. அவர் கடந்த ஒரு வருஷம் 2 வருஷமா சந்தோஷமாவே இல்லை, கண்டினியூஸாவே சந்தோஷமா இல்லைன்னா அவங்கள்ட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இது கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது, உலகபூர்வமான சந்தோஷத்தை பத்தி நாம இங்க பேசல. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 16:34. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். அப்ப தேவன் மேல விசுவாசம் இருந்தாதாங்க மனமகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் வரும். விசுவாசம் இல்லாதவர்களுக்கு மனமகிழ்ச்சியோ சந்தோஷமோ இருக்காது. இப்ப அதனாலதான் திரும்ப திரும்ப இந்த எல்லா வசனங்களும் சொல்லுது, விசுவாசம் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தட்ட இல்லைனாக்க சந்தோஷம் அந்த நபர்கிட்ட இருக்காது. ஆனா இந்த மனுஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிக்க போனவன். இவன் யாருன்னா சிறைச்சாலைக்காரன். பவுலும் சீலாவும் வந்துட்டு சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அவங்கள அடிச்சு சிறைச்சாலைக்குள்ளார போட்டவன் தான் இந்த சிறைச்சாலைக்காரன். ஆனா அப்பொழுது வந்துட்டு இவங்க வந்துட்டு தேவனை துதிக்கிறார்கள். நடு ராத்திரியில ஒரு நிலநடுக்கம் வருது. அந்த சிறைச்சாலையின் வந்துட்டு கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. அந்த கைதிகள் எல்லாம் தப்பிச்சு போயிட்டாக்க ராஜா நம்மளை கொன்றுவானேன்னு பயந்துட்டு தற்கொலை பண்ணிக்க போற மனுஷன் தான் இந்த சிறைச்சாலைக்காரன். ஆனா பவுல் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியா இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இந்த மனமகிழ்ச்சி எப்படிங்க வரும்? விசுவாசம் இருந்தா மட்டும்தான் மனமகிழ்ச்சி வரும். விசுவாசம் இல்லைனாக்க மனமகிழ்ச்சி இருக்காது. வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 6வது வசனம். 1 Thessalonians 1:6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. ஆமென். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. இப்ப வசனத்தை ஏத்துக்கிறதுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க உபத்திரவத்துல இருந்தா கூட வசனத்தை சந்தோஷமா ஏத்துக்கலாம்.
அப்ப வெளியில சுத்தி என்ன நடக்குதுன்றது முக்கியம் இல்ல. உங்களுக்கு வேலை இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், தொழில் நல்லா போகலாம், தொழில் நல்லா போகாம இருக்கலாம். ஆனா உபத்திரவம் இருக்கலாம். உபத்திரவம் இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏத்துக்க முடியுங்க. அந்த பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏத்துக்கிறப்ப, நம்முடைய பிரச்சனைகள கர்த்தர் சரி செய்து வைப்பார். நான் திரும்பவும் சொல்றேன். பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு நம்ம திருவசனத்தை ஏத்துக்கிறப்ப, நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ, அதெல்லாம் கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா சரி பண்ணி வைப்பாரு. அதுக்கு வந்துட்டு சிறு பிள்ளைகள போல வசனத்த சந்தோஷமா நம்ம ஏத்துக்கணும். இல்ல என் சூழ்நிலை சரியில்ல, இதெல்லாம் கர்த்தரால மாத்த முடியாது அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னாக்கா, அங்க ஒண்ணுமே நடக்காது. கர்த்தர் விசுவாசம் இருக்கிற இடத்துல தான் அற்புதங்கள் செய்வார். விசுவாசம் இல்லாத இடங்கள்ல அவர் அற்புதம் செய்யவில்லை என்பதை நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம். அப்ப மிகுந்த உபத்திரவத்திலே, சாதாரண உபத்திரவம் இல்லைங்க. தெசலோனிக்கே மக்கள் வந்துட்டு மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏத்துக்கிட்டாங்க. இப்போ உங்களை சுத்தியும் உங்களுக்கு ஒரு மிகுந்த உபத்திரவம் இருந்தாலும், பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட வசனத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா, உங்க பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா சரி செய்து வைப்பார். வாசிக்கலாம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமன்ஸ் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமீன். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். அந்த சந்தோஷம் எப்படிங்க வரும்? நம்பிக்கையில தான் சந்தோஷம் வரும் இல்லைங்களா? இப்ப நமக்கு இருக்கிற பிரதான நம்பிக்கை என்னது? ஏசப்பா சீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவருடைய 2ஆம் வருகை சீக்கிரத்திலே நடக்கப் போகிறது. இது பிரதான நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம குடும்பத்துக்குள்ளார ஒரு நபர் மாறலைன்னா கூட இல்ல இவரை மாத்துவாரு. இந்த என்னுடைய கணவரையோ, மனைவியோ, என்னுடைய பிள்ளைகளையோ, என்னுடைய பெற்றோரையோ, என்னுடைய நாத்தனாரையோ, மாமியாரையோ, மருமகளையோ கர்த்தர் நிச்சயமா மாத்துவாருன்ற நம்பிக்கை வேணுங்க. அவங்க மாறக்கூடாது அப்படின்னு நினைச்சா அது வெறுப்பு, கசப்பு. அவங்க மாறக்கூடாது. நிறைய பேருக்கு இது மனசுல வந்துட்டு இருக்குது. பரவாயில்ல. அவங்க வந்துட்டு ரொம்ப இருதய கடினமா இருக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு கடினமா இருந்து நரகத்துக்கு போகட்டும். கர்த்தர் நல்லவர். அவங்க செய்யறதுக்கு இதுதான் உங்களுக்கு வேணும்னு சொல்லி நினைப்பாங்க. இது முதல்ல தவறான சிந்தனை. கர்த்தர் நல்லவருங்க. நம்மளையே மாத்திருக்கிறார். நம்மெல்லாம் ரொம்ப இருதய கடினமா இருந்தோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே, அது நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே இருதய கடினம் உள்ளவர்களா இருந்தோம். வணங்கா கழுத்துள்ளவர்களா இருந்தோம். அப்ப இன்னைக்கு நம்ம மாறி இருக்கிறது கர்த்தருடைய பெரிதான கிருபை. அப்படின்னா அவங்களும் மாறணும். அவங்க எவ்வளவுதான் வணங்கா கழுத்துள்ளவர்களா இருந்தாலும், எவ்வளவுதான் கர்த்தருக்கு விரோதிகளா வந்துட்டு இருந்தாலும், அவர்களும் மனம் மாற வேண்டும் என்று மோசேவை போல, பவுலை போல ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்ப நம்பிக்கை இருந்தா தாங்க சந்தோஷம் வரும். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். உபத்திரவம் வந்துச்சுன்னா பொறுமையா இருக்கணும்னு சொல்றாரு. இப்ப அநேகர் உபத்திரம் வரும் பொழுது அதிகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னோட உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு கண் இல்லையா? நான் இவ்வளவு தூரம் வந்துட்டு கதறுகிறேனே, அவருக்கு காது இல்லையா? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று எழுதியிருக்கிறது. பிரச்சனை வந்தாதான் நிறைய பேர் வந்துட்டு ஜெபிக்கவே மாட்டாங்க. இப்ப பிரச்சனை வரும் பொழுது நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கணும். கர்த்தர் சீக்கிரமா வராரு. அவர் வரும் பொழுது இந்த பூமிக்குரிய பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணிடுவார். இந்த உலகத்தையே மாத்திடுவார். ஆனா என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை அவர் வர்றதுக்கு முன்னாடியே சரி பண்ணுவாருன்றத நான் விசுவாசிக்கிறேன். நான் இந்த நபருக்காக, இந்த சகோதரனுக்காக, சகோதரிக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மனம் திரும்புதலுக்குரிய வாய்ப்புகளை கொடுப்பாரு. இந்த சகோதரனும் சகோதரி என்னோட குடும்பத்துல இருக்கிற இந்த நபர் நிச்சயமா மாறுவாங்கன்ற நம்பிக்கை இருந்தாக்க நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இல்ல நிலைமை மாறாது அப்படின்ற வார்த்தை அடிக்கடி வருது, இதெல்லாம் தேராத கேஸு, இந்த நபர் மாற மாட்டாங்க அப்படின்னு வார்த்தை வந்துச்சுன்னா உங்களுக்கு சர்வ வல்லவர் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அர்த்தம். சர்வ வல்லவர் மேல விசுவாசிகளா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்பதான் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகள் வரும். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப நம்ம என்ன பேசுறோமோ அதன்படிதான் நமக்கு நடக்கும். இப்ப சந்தோஷம் என்பது விசுவாசத்தின் மூலமாக உண்டாகிற ஒரு காரியமா இருக்கிறது. விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளா இருந்தா எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ளார சந்தோஷமா இருப்போம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 Corinthians 13:11. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஆமென். அப்பொழுது தேவன் உங்களோட கூட இருப்பார் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அப்பொழுது தேவன் அப்ப எப்பொழுதுங்க இருப்பார் தேவன் நம்மோட கூட? கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள் என்று எழுதியிருக்கு. சந்தோஷமா இருந்தா தாங்க கர்த்தர் நம்மளோட கூட இருப்பாரு. சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள். அப்ப சீர் இல்ல அப்படின்னு சொன்னாக்க நற்சீர் பொருந்தணும். ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுதுதான் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவி உங்களோட இருதயத்துல வாசமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க
முதல் காரியமா என்ன பண்ணணுமா? சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஏக சிந்தையா இருக்கணும், நற்சீர் பொருந்தணும். அப்ப சந்தோஷமா இல்லைன்னு சொன்னாக்க கர்த்தர் நம்மோடு கூட இல்லைன்னு சொல்லியாரு. அப்ப உங்களோட சுத்தி இருக்கிறவங்கள கவனிச்சு பாருங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள கவனிச்சு பாருங்க. ஒரு நபர் தொடர்ந்து சந்தோஷமா இல்லைன்னா கர்த்தர் அவர்களோட கூட இல்லைன்னு சொல்லியாரு. பட் உலகபூர்வமான சந்தோஷமும் இருக்குதுங்க. அதையும் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 14:6 ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள் அப்படின்ற வார்த்தை இருக்குது. இது எப்படிப்பட்ட சந்தோஷம்? இது உலகபூர்வமான ஒரு சந்தோஷம். இப்ப ஏரோதுக்கு வந்துட்டு பிறந்த நாள் வந்துச்சு. இந்த பிறந்த நாள் அன்னைக்கு வந்துட்டு பயங்கரமா ஒரு சிலர் சந்தோஷமாலாம் வந்துட்டு இருப்பாங்க. இது உலகபூர்வமான ஒரு சந்தோஷம். இது கர்த்தருக்குள்ளார சந்தோஷம் இல்ல. அப்ப உலகபூர்வமான சந்தோஷம் இருந்தப்ப என்ன நடந்துச்சு? அன்னைக்கு ஒரு பரிசுத்தவனுடைய தலை வெட்டப்பட்டது. அப்ப இந்த உலகபூர்வமான கேளிக்கைகள், சந்தோஷங்கள் இருக்கும் பொழுது அங்கே பாவம் நிறைந்திருக்கும். ஒரு சிலர் வந்துட்டு ட்ரிங்க் சாப்பிடும் பொழுது மதி மயங்கி போய் தவறுகள் செய்வாங்க. இல்ல ஒரு சிலர் போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க, ட்ரிங்க் சாப்பிடுறாங்க, சினிமா பார்க்கும் பொழுது, கேலி கிண்டல் செய்யும் பொழுது பாவங்கள் அப்பொழுதுதான் வந்துட்டு அதிகரிக்கும். இதே மாதிரிதான் ஏரோதின் ஜென்ம நாள், பிறந்த நாள் வந்தப்ப என்ன நடந்துச்சு? அவன் சந்தோஷமா இருந்தான். அப்பொழுது யோவான் ஸ்நானுடைய தலை வெட்டப்பட்டது. இப்போ உலகபூர்வமான சந்தோஷத்தை அனுபவிக்கிறது நமக்கு நல்லது கிடையாது. அதை அதிகமா அனுபவிக்கும் பொழுது பாவம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உள்ளார வந்துடும். வாசிக்கலாம் எபிரேயர் 11:25 ஹீப்ரூஸ் 11:25. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. ஆமென். மோசேவை பத்தி ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம். மோசே எப்படி இருந்தான்? பார்வோனுடைய குமாரத்தின் அரண்மனையில வந்துட்டு இருந்தான். பார்வோனுடைய குமாரத்தின் மகனை போல வந்துட்டு வளர்ந்தவன் தான் மோசே. நல்லா சந்தோஷமா இருந்திருக்கலாம். பார்வோனுடைய குமாரத்திக்கு வந்துட்டு தத்து பிள்ளை அப்படின்ற சந்தோஷமா அந்த பாவ சந்தோஷங்களை அனுபவிச்சிருக்கலாம். ஆனா அது எப்படிப்பட்ட சந்தோஷம் என்று வேதம் சொல்கிறது? அநித்தியமான பாவ சந்தோஷம் என்று சொல்கிறது. நல்லா வந்துட்டு ஒரு ராஜாவுடைய பிள்ளையா வந்துட்டு இருந்திருக்கலாம். அது அநித்தியமானது, டெம்பரரி இல்லைங்களா? நித்தியமானது கர்த்தருடைய ராஜ்யமும் கர்த்தர் நமக்கு அருளும் ரட்சிப்பும், இது நித்தியமானது. ஆனா இது பாவ சந்தோஷம் என்றும் எழுதி இருக்கிறது. சந்தோஷத்துல 2 வகை இருக்குதுங்க. பாவ சந்தோஷமும் இருக்குது, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிற சந்தோஷமும் இருக்குது. அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறத காட்டிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டதுனால கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்கிற பெயரை வந்துட்டு அவன் எடுத்தான். இப்போ உங்களுக்கும் சில நேரம் வந்துட்டு ஒரு பொய் சொன்னா ஒரு லாபம் வரலாம். ஒரு பொய் சொன்னாக்க நம்ம திட்டு வாங்காம ஒரு இடத்துல தப்பிச்சுக்கலாம். ஆனா உண்மையை சொன்னாக்க திட்டு வாங்குவோம். உண்மையை சொன்னா நஷ்டம் ஏற்படும் சில நேரங்கள்ல. அநித்தியமான பாவ சந்தோஷம் நமக்கு தேவையில்லைங்க. நமக்கு நித்தியமான சந்தோஷம் கர்த்தருக்கு உண்மையா இருப்பது, இது மட்டுமே நித்தியமான சந்தோஷம். ஒரு ஆபீஸ்க்கு லேட்டா போறோம், லேட்டா தூங்கி எந்திரிச்சிட்டு லேட்டா போறோம்னா, இல்ல டிராபிக் ஆயிடுச்சுன்னு சொல்லி பொய் சொல்றது வழக்கமான ஒரு பொய் தான். நிறைய பேர் யூஸ் பண்ற ஒரு டாக்டிக் தான். இல்ல நான் இன்னைக்கு லேட்டா எந்திரிச்சேன், நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மேனேஜர் திட்டலாம். நான் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் உள்ளுக்குள்ளார. நான் ஏசப்பாவுக்கு சாட்சி கொடுக்குறேன், நான் உண்மையா இருக்கிற, திட்டு வாங்கியாவது, அவமானப்பட்டாவது, உபத்திரவப்பட்டாவது நம்ம கர்த்தருக்குள்ளார சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகணும். மார்க்கு 14:11 வாசிக்கும் பொழுது, அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். யாருங்க? யூதாஸ் போய் நான் இயேசுவை காட்டி கொடுக்குறேன்னு சொன்னப்ப அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், குறிப்பா பிரதான ஆசாரியர்களும் ஆலோசனை சங்கத்தாரும் என்ன பண்ணாங்கன்னா சந்தோஷப்பட்டாங்க. இப்ப சந்தோஷத்திலே பாவ சந்தோஷம்னு ஒண்ணு இருக்குதுங்க. இந்த பாவ சந்தோஷத்தை விட்டுட்டு கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். வாசிக்கலாம் சங்கீதம் 119:16. சாம் 119:16. உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். ஆமென். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். இப்ப கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதாங்க நமக்கு சந்தோஷமே. அது வந்துட்டு மற்றவங்களுக்கு எப்படி வேணா தரலாம். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு பிரியமாய் கீழ்ப்படிவது, இதுதான் நமக்கு சந்தோஷமா இருக்கிறது. இந்த சங்கீதம் 119 நல்லாவே படிச்சுக்கங்க. இதுல 5-6 வசனத்துக்கு மேல இருக்கு. சந்தோஷத்தை குறித்து, மனமகிழ்ச்சியை குறித்து நிறைய வசனங்கள் எழுதியிருக்கு. உங்களுக்கு சந்தோஷம் குறைவா இருக்குதுன்னா சங்கீதம் 119 நல்லா படிச்சுக்கங்க. மனமகிழ்ச்சின்ற வார்த்தை, சந்தோஷம் என்கிற வார்த்தை நிறைய இடத்துல இருக்குது. குறிப்பா மனமகிழ்ச்சின்ற வார்த்தை நிறைய இடத்துல வருது. இதே சங்கீதம் 119:47 வாசிக்கலாம். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். ஆமென். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன்.
அப்ப கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறது இதுதாங்க சந்தோஷமே. இதே 77வது வசனத்துல, நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. நல்ல அற்புதமான ஒரு வசனம். கர்த்தருடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அதை கடைபிடிக்கிறது, அதை வாசிக்கிறது மட்டும் இல்ல, அதை நம்புறது மட்டும் இல்ல, அதை கடைபிடிக்கணும் இல்லைங்களா? வாசிச்சா மட்டும் பத்தாது, கடைபிடிக்கிறதா மனமகிழ்ச்சின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ உங்களுடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்தா மட்டும்தான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியமானா இருப்பான் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 119 92வது வசனம், verse 92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆமென். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இப்ப நம்ம எல்லாருக்குமே உலகபூர்வமான துக்கங்கள்லாம் இருந்திருக்கும். பாவத்தின் மூலமா வந்த துக்கங்கள் இருந்திருக்கும், நிறைய கஷ்டங்கள். இப்ப கர்த்தருடைய வேதம் இல்லைன்னா நம்ம என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்போம் இல்லைங்களா? கர்த்தருடைய வேதம் தான் நமக்கு மனமகிழ்ச்சி என்று எழுதியிருக்கிறது. இதே சங்கீதம் 119 174வது வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. கர்த்தருடைய வேதம் அது நமக்கு மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அது மனமகிழ்ச்சியா இருந்தாதான் கர்த்தருக்குள்ளார சந்தோஷமா இருக்க முடியும். ஊரே நம்ம எதிர்த்தாலும் சரி, இல்ல உலகமே சந்தோஷமா இல்லைனாலும், நாமும் நம்முடைய வீட்டாரும் நம்முடைய சபையாரும் நாம சந்தோஷமா இருப்பதற்கு ஒரே ஒரு வழிதான், விசுவாசத்துல வளர வேண்டும். விசுவாசத்துல வளரும் பொழுது சந்தோஷமும் சமாதானமும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கும். வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11 முதல் 12 வசனங்கள். Matthew chapter 5 verses 11 to 12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆமீன். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்ன்றார். எப்பங்க சந்தோஷப்பட்டு களி கூறணுமா? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், உங்களை தேவையில்லாம உங்களை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, உங்களுக்கு நிறைய உபத்திரவம் கர்த்தர் நிமித்தம் வருது, கர்த்தருடைய வசனத்தை கடைபிடிக்கிறதுனால உங்களுக்கு உபத்திரவம் வருதுன்னா என்ன பண்ணணுமா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஒரு சிலர் இதை கொஞ்சம் தப்பான ஆங்கிள் கொண்டு போறாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலையே, என்னை ஏன் ஒதுக்குறீங்க? நான் ஆண்டவருடைய வசனத்துக்கு தானே கீழ்ப்படுகிறேன், என்னை ஏன் குடும்பத்துல இருந்து ஒதுக்குறீங்க, என்னை ஏன் திட்டுறீங்க, என்னை ஏன் உபத்திரவப்படுத்துறீங்கன்ற கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. உங்களை உபத்திரவப்படுத்தினா உங்களுக்கு நல்லது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்க சொந்தக்காரங்க உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா, வசனத்தை கடைபிடிக்கிறதுனால உங்களை அநேகர் தள்ளி வைக்கிறாங்கன்னா, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். இப்ப உபத்திரவத்தின் மத்தியில சந்தோஷமா இருக்கணும்னு கர்த்தர் கத்துக் கொடுக்கிறார். யாக்கோபு 1 அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 3 வரைக்கும் வாசிக்கலாம். ஜேம்ஸ் chapter 1 verses 2 to 3. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமென். விசுவாசத்தின் பரீட்சை, டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் கர்த்தர் வைக்கும் பொழுது என்ன செய்யணுமா? மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏன்னா அந்த விசுவாசத்தின் பரீட்சை உங்களுக்கு என்னத்தை உண்டாக்குமா? பொறுமையை உண்டாக்கும் என்று எழுதியிருக்கிறது. அதனால நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். அதனால அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். டெஸ்ட் வந்தா கூட, டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் வந்தா கூட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு கத்துக் கொடுக்கிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். 1 Peter 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஆமென். உபத்திரவம் வந்தா முதல்ல சந்தோஷப்படுறதுக்கு நம்ம பழகணும். ஏன்னாக்க கர்த்தருடைய பாடுகளுக்கு நாமளும் பார்ட்னர்ஸா இருக்கிறோம், பங்காளிகளா இருக்கிறதுனால சந்தோஷப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இந்த வசனத்தின்படி உங்களுக்கு கர்த்தர் நிமித்தம் பாடுகள் வந்துச்சுன்னு சொன்னாக்க சந்தோஷப்படுங்க. ஆனா அதே பாடுகள் நம்முடைய பாவத்தினால இருக்குன்னா சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, துக்கம்தான் படணும். பிரச்சனைகள்ல 2 விதமான பிரச்சனைகள் இருக்கு. கர்த்தர் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள் ஒரு பிரச்சனையா வரலாம், இல்ல நம்முடைய சுய இச்சையினால பிரச்சனைகள் வரலாம். நான் 10 வட்டிக்கு கடன் வாங்குறேன், அதனால நான் பிரச்சனை அனுபவிக்கிறேன்னு சொன்னாக்க அது சுய இச்சை இல்லைங்களா? அது சுய இச்சை. சுய இச்சையினால வருகிற பிரச்சனைகள் அது உபத்திரவம் கிடையாது. நிறைய பேர் இதை தவறா உபத்திரவம்னு நினைச்சுக்கிட்டு, ஓகே இது கர்த்தர் கொடுக்குற உபத்திரவம் நான் ஏத்துக்கிறேன்றாங்க. சுய இச்சையினால வருகிற பிரச்சனைகள் அது உபத்திரவம் கிடையாது.
கர்த்தர் நிமித்தம் வருகிற பாடுகள் இருக்குதா அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவும் கூட இதைத்தான் செய்தார். எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று எழுதியிருக்கிறது. அவருக்கு என்ன சந்தோஷம் இருந்துச்சுங்க சிலுவையில? சிலுவையில எதுவும் சந்தோஷம் இருக்குமா? அவருக்கு வேதனை தான் இருந்துச்சு. ஆனா சந்தோஷம் என்பது நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட போகிறோம், என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள் என்கிற அந்த சந்தோஷம் அவருக்கு இருந்ததுனால அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இன்னைக்கு உங்களுக்கும் ஒரு சிலுவை இருக்குதா, ஒரு பாடு இருக்குதா? அதை சகிச்சுக்குங்க. என்னுடைய வீட்டார் ரட்சிக்கப்பட போறாங்க, அதனால இந்த சிலுவையை நான் ஏத்துக்கிறேன். என்னுடைய சபையார் ரட்சிக்கப்படுவதற்காக நான் இந்த சிலுவையை நான் ஏத்துக்கிறேன். நீங்க அதிக விசுவாசத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு உபத்திரவங்கள் வருங்க. ஆனா அந்த உபத்திரவங்கள் வரும் பொழுது சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். அந்த சந்தோஷம் இருந்துச்சுன்னா அவமானத்தையும் பொறுத்துக்கலாம், சிலுவையை சகித்துக்கலாம்னு சொல்லி வேதம் சொல்லுது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 Corinthians 6:10. துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கியவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஆமீன். அப்போஸ்தலர்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா வெளியில துக்கப்படுகிறவர்கள் அப்படிதான் மக்களுக்கு அவர்கள் காணப்பட்டார்கள். ஏன்னா எல்லா இடத்துலயும் விரட்டிக்கிட்டே இருந்தாங்க, அவங்கள எல்லா இடத்துலயும் உபத்திரவப்படுத்தினாங்க. ஒரு ஊர்ல உபத்திரவம் வந்துச்சுன்னா வேற ஊருக்கு ஓடி போவாங்க. பவுலுடைய அந்த வெளியில அந்த டிராவல்ஸ், அந்த பயணங்களை பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல கல்லால் அடிப்பாங்க, வேற ஊருக்கு போவாரு. அடுத்த ஊர்ல ஒரு உபத்திரம் வரும், வேற ஊருக்கு போவாரு. ஒரு ஊர்ல ஒரு அமளி வரும், பிரச்சனை வரும், ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால வேற ஊருக்கு போவாரு. துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும். அப்ப வெளியில பாக்குறவங்களுக்கு இவங்க எல்லாம் துக்கமா இருக்கிறாங்கன்னு சொல்லி தோணும். ஆனா இவங்க கர்த்தருக்குள்ளார சந்தோஷமா இருந்தாங்க. பவுல் கல்லடி வாங்கும் பொழுதும் சரி, இல்ல வந்துட்டு பெரிய அமளி வரும் பொழுதும் அவர் வந்துட்டு கர்த்தருக்குள்ளார சந்தோஷமா இருந்தாருன்றதை பாக்குறோம். இதை பின்பற்றுவதற்கு தான் நாம் அழைக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். சகல உபத்திரவங்கள் வந்தாலும் பரிபூர்ணமா சந்தோஷமா இருக்கிறேன், சாதாரண சந்தோஷம் இல்ல, பர்ஃபெக்டா சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். இதுக்கு ஒரு முத்தாய்ப்பா ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தோட நம்ம வந்துட்டு இன்றைய பைபிள் ஸ்டடியை நம்ம முடிக்கலாம். ஹாபக்கூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 18 வசனங்கள். ஹாபக்கூக் chapter 3 verses 17 to 18. அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என்ன சூழ்நிலையிலங்க, இதை நல்லா கவனிச்சு பாருங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். களி கூறுவதுன்னா என்னதுங்க? மிகவும் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் பட்னியா கிடந்தாலும் கர்த்தருக்குள்ளார சந்தோஷமா இருப்பேன். இதுதாங்க விசுவாசம். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இந்த விசுவாசம் உங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் இருந்துச்சுன்னா உங்க குடும்பமே சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் என்பது காசு, பணம், சொத்து இதனால கிடையாது. படிப்புனாலேயோ ஒரு வேலைனாலேயோ ஸ்டேட்டஸ்னால கிடையாது. சந்தோஷம் என்பது விசுவாசத்தினால மட்டும்தான். நம்ம இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ, அவருடைய வசனத்துல எந்த அளவுக்கு நம்ம வளருகிறோமோ அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும். கர்த்தருடைய நாள் எந்த அளவுக்கு நெருங்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய சந்தோஷமும் அதிகரிக்கும். அப்ப ஹாபக்கூக் தீர்க்கதரிசியை போல இருக்கிறதுக்கு நம்ம பழகணும். வரப்போகிற நாட்கள் இது கொடுமையான நாட்கள். 3ஆம் உலகப் போர் வந்தாலும் சந்தோஷமா இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், என் வேலை போனாலும், என் சொத்து போனாலும், என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். கர்த்தரை நான் உறுதியா பிடிச்சுக்குவேன் அப்படின்ற அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா அவர் வறட்சியான காலங்களிலும் திருப்தி ஆக்குவார் என்று வேதம் சொல்கிறது. வறட்சியான நாட்கள் வந்தாலும், இந்தியாவில பஞ்சமே வந்தாலும் கர்த்தர் உங்களை போஷிப்பார். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஒரு மகா பெரிய ஸ்லாக்கியம். இந்த கடைசி நாட்களிலே வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தை கூவி அழைக்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிப்பு மட்டும் இல்லைங்க, பாதுகாப்பையும் அவர் கொடுக்கிறார். இந்த பூமியில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், இப்ப கொரோனா காலகட்டத்துல எல்லாம் நம்மளை காப்பாத்தினார் இல்லைங்களா? நமக்கு சாப்பாடை கொடுத்தாரு,
பாதுகாப்பை கொடுத்தாரு, நோய் நொடி இல்லாம கர்த்தர் காப்பாற்றி கூட்டி வந்திருக்கிறார். அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இன்னைக்கு உலகத்துல வந்துட்டு பெட்ரோல் கிடைக்கல, அது இது நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. ஆனாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறார். நாளைக்கு 3ஆம் உலக போரே வந்தாலும் இந்த வசனத்தை பிடிச்சுக்குங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிவ மதத்தின் பலன் அற்று போனாலும், நான் கர்த்தருக்குள்ளார எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏனாக்க ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம் வந்தது என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது நம்ம என்ன செய்யணுமா? நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 சொல்லுது. நம்ம எப்பங்க சந்தோஷப்படணும்? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. இப்ப கர்த்தருடைய 2ஆம் வருகை சமீபமா இருக்குதுன்னா அவருடைய பிள்ளைங்க என்ன செய்வாங்களா? நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். சந்தோஷமா இருக்கணும். கர்த்தர் வராருன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும். உலகத்துல 1000 பிரச்சனை இருக்கலாம். கொரோனா வரலாம், உக்ரைன்ல போர் நடக்கலாம், இஸ்ரேல்ல போர் நடக்கலாம், இந்தியாவில கூட வந்துட்டு போர் வரலாம். உலக போரே வந்தாலும் அணுகுண்டு போட்டு வந்துட்டு இந்த உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதுல 400 கோடி இறந்தாலும் கர்த்தருக்குள்ளர நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம நாட்டுல அழிவுகள் வந்தாலும் நம்ம உதவி செய்கிறவர்களுக்கு உதவி செய்யணும். ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு ஜெபம் பண்ணணும். நாட்டுக்காக ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஊர் மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். குடும்பத்தாருக்காக ஜபிக்கணும். பிறப்புல நிற்கிற காரியத்தை கண்டிப்பா செஞ்சுதான் வந்துட்டு ஆகணும். ஆனா என்ன நடந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். நம்மை நாமே நிதானித்து அறியலாம். கடந்த ஒரு வருஷத்தை யோசிச்சு பாருங்க. நான் சந்தோஷமா தான் இருக்கிறேனா? கர்த்தருக்குள்ளார சந்தோஷமா இருக்கிறேனா? என்னுடைய வீட்டார் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள்ளார சந்தோஷமா இருக்கிறாங்களா? சந்தோஷமா இல்லைன்னா விசுவாசம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி அர்த்தம். வசனம் வாசிக்கல, ஜெபிக்கலைனாக்கா சந்தோஷம் இருக்காது. இது பணத்தினால வர சந்தோஷம் இல்ல. அநித்தியமான இது பாவ சந்தோஷம் அல்ல. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். நம்ம ஏற்கனவே வாசித்தோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்பத வசனத்தை வாசிச்சோம். விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம் என்கிற வசனங்களை வாசித்தோம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் என்கிற வசனத்தை வாசிச்சோம். அப்ப சந்தோஷம் என்பது நம்பிக்கையினால, விசுவாசத்தினால, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷமா இருக்கிறது. இப்ப விசுவாசம் வளர வளர நம்ம வசனத்துல தேர தேர எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். இப்ப இது வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப சந்தோஷமா இல்லைன்னா மனம் திரும்பி, ஆண்டவரே இனிமேட்டு கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது எப்படி என்பதை எனக்கும் என் வீட்டாருக்கும் என் சபையாருக்கும் கத்துக் கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, இன்னைக்கு சந்தோஷம் என்கிற ஆவியின் கனியை குறித்து எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க. பிலிப்பியர் 3:1 எழுதப்பட்டிருக்கிறது போல, என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, நாங்க சந்தோஷமா இல்லாத நாட்களுக்காக முதலாவது எங்களை மன்னிக்க வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். இந்த உலகத்துல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி துக்கமா இருந்த நாட்களுக்காக மன்னிங்க ஆண்டவரே. கர்த்தருக்குள் சந்தோஷமா இல்லாத நாட்களுக்காக முதலாவது எங்களை மன்னிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று பிலிப்பியர் 4:4 சொல்கிறது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துல எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த சந்தோஷத்தின் ஊற்றா இருக்கிற இயேசுவே, உம்மோடு கூட நாங்க தொடர்புல இல்லாத நாட்கள்ல நாங்க சந்தோஷமா இல்லாம இருந்திருக்கிறோம். அதற்காக எங்களை மன்னிங்க. எங்களுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குங்க ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் விசுவாசத்திலே வளருவதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யமானது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலா பிறக்கிற இந்த சந்தோஷத்தை நாங்க எப்பொழுதும் அனுபவிக்கிறதுக்கு கிருபையை கொடுங்கப்பா. எங்களுக்கு உபத்திரவம் வந்தாலும் நாங்கள் சந்தோஷமா இருப்பதற்கு கிருபையை கொடுங்கப்பா. எங்களுக்கு விசுவாசத்தின் பரீட்சை வந்தாலும் நாங்கள் சந்தோஷமா இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும் கர்த்தருக்குள் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமா இருப்பதற்கு சீஷர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இது எல்லோருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் சுவிசேஷம் என்று வேதம் சொல்கிறது. இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருக்கிற நாங்க அங்க எப்பொழுதும் ஆண்டவரே ஜக்கேயை போல வந்துட்டு சந்தோஷமா இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. இந்த சிறைச்சாலைக்காரன் வந்துட்டு எப்படி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா இருந்தானோ, அந்த மந்திரி ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பிலிப்பை காணாமலும் பரிசுத்தாவிக்குள்ளார எப்படி சந்தோஷமா இருந்தானோ, சுவிசேஷம் அறிவித்த சீஷர்கள் எப்படி சந்தோஷமாய் திரும்பி வந்தார்களோ, நாங்களும் அப்படி சந்தோஷமா இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக சகோதர சகோதரிகள் எல்லோரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன்.
நாங்க ஆண்டவரே மிகுந்த உபத்திரவம் இருந்தாலும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தோட சமாதானத்தோட இருப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஆபக்குக் தீர்க்கதரிசி சொல்கிறது போல அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று தீர்க்கதரிசி சொல்கிறது போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதற்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் களி கூறுவதற்கும் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக எங்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வரும் பொழுது நாம் எல்லோருமே சபையார் அனைவருமே சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும், கர்த்தருக்கு துதி செலுத்த கடவோம் என்று எழுதியிருக்கிறது போல இந்த 2ஆம் வருகையின் நாள் நெருங்கி கொண்டே வருகிறது. நாங்கள் எல்லோருமே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க. நாங்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அந்த நாளுக்காக நாங்கள் பொறுமையோட கூட காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று எங்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் சீக்கிரமாய் இந்த பூமிக்கு வாரும் ஆண்டவரே. துதி கன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரதர் சிஸ்டர்ஸ், யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தாலோ அல்லது யாருக்காவது வந்துட்டு சாட்சிகள் இருந்தாலோ நம்ம சபையாரோட பகிர்ந்துக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, அற்புதங்களை செஞ்சிருக்கிறாருன்னா அந்த சாட்சிகளை சபையாரோட நீங்க பகிர்ந்துக்குங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தாலும் நம்ம சபையாரா சேர்ந்து ஜெபிக்கலாம். Praise God, sister. மகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் பிரதர். உங்களோட தேவைகளை ஏசப்பா சந்திக்கணும் பிரதர். சரிங்க சார், நம்ம ஜெபிக்கலாம். அந்த பொண்ணை விசுவாசமா இருக்க சொல்லுங்க, பைபிள் படிக்க சொல்லுங்க, ஜெபிக்க சொல்லுங்க, விசுவாசமா இருக்க சொல்லுங்க. நீங்க 2 பேரும் விசுவாசமா இருந்தீங்கன்னா நிச்சயமா நல்ல வேலையை இயேசுவா கொடுப்பாரு. நம்ம சரி. ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, சகோதரிக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. சகோதரியின் அவருடைய மகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அவங்களுடைய தேவைகளை நீங்க சந்திங்க. அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. அதற்குரிய விசுவாசத்தை அவங்க 2 பேருக்கும் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தினால உங்களை நிரப்புங்க ஆண்டவரே. சீக்கிரத்திலே ஆண்டவரே விசுவாசத்தின் மூலமா உடைய ஒரு நல்ல வேலையை பெற்றுக்கொள்வதற்கு அந்த மகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உடைய பாவங்களை எல்லாத்தையும் அறிக்கை பண்ணிட்டு உங்களை தேடுகிற பிள்ளையா இருப்பதற்கு அந்த மகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அந்த பிள்ளைக்கு இறங்குங்க. மத்தேயு 6:33 சொல்கிறது பட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது போல இயேசுப்பா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற பிள்ளையா ஆண்டவரே, அதன் மூலமா ஆண்டவரே வேலை என்கிற ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக அந்த மகளை நாங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஜெபங்களை இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலே ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுங்க பிரதர். நான் ஜோஸ் பேசுறேன் பிரதர். ஜோஸ் சொல்லுங்க. பிரதர், நான் வந்து எங்க தாத்தா கிட்ட போய் சுவிசேஷம் அறிவிச்சோம், அப்பாவும் நானும். அவங்க வந்து நிறைய அதுல இருந்து கேள்வி எல்லாம் கேட்டாங்க. அவங்க சுவிசேஷத்தை ஏத்துக்கணும். அதே போல எங்க அத்தைக்கும் நான் சுவிசேஷம் சொன்னேன் பிரதர். அவங்க சுவிசேஷம் ஏத்துக்கிட்டாங்க. கூடிய விரைவில் ஞானஸ்தானமும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்குள்ள கடன் தொல்லைகள் போகணும் அப்படின்னு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சாங்க. அவங்களோட தான் இருக்கேன், அவங்களோட தான் ப்ரேயர் பண்ணோம். அவங்களுக்காகவும் ஒரு ஜெபம். அதே போல எங்க பெரியப்பாவும் அந்த தொண்டையில உள்ள வலியெல்லாம் சரியா போய் அவங்களும் கூடிய விரைவில் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு பிரயாசப்படுறாங்க. அதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஓகே பிரதர், ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, ஆண்டவரே சகோதரன் ஜோஸ் சொன்ன அந்த 3 நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவனுடைய ஆண்டவரே தாத்தாவுக்காக, அவனுடைய அத்தை குடும்பத்துக்காக, பெரியப்பாவுக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இவங்க எல்லாரும் நல்ல வசனத்தை வந்துட்டு உறுதியா வந்துட்டு விசுவாசிப்பதற்கும் அதை ஏற்றுக்கொண்டு நடப்பதற்கும் நீங்க கிருபையை கொடுங்க. இந்த ஆத்மாக்கள் சீக்கிரத்திலே ஆண்டவரை ஞானஸ்நானம் எடுப்பதற்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அதற்காக இவர்கள் எல்லோருமே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்க சகோதரனுடைய தாத்தாவையும் அத்தையும் ஆண்டவரே, அத்தை வீட்டுல இருக்கிற ஒவ்வொருவரையும் பெரியப்பாவையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். பெரியப்பாவுக்கு கழுத்துல இருக்கிற அந்த எல்லா இன்ஃபெக்ஷன்ஸும் வலிகளும் நீங்குவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக அந்த சகோதரரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சரீரத்தை இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கும். சரீரம் வந்துட்டு பலனடைந்து ஆவி ஆத்மாவும் கர்த்தருக்குள்ளர பலனடைந்து சீக்கிரத்துல அந்த சகோதரன் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அதே போல அத்தையோட வீட்டுல இருக்கிற கடன் பிரச்சனைகள் நீங்குவதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அவங்க ஆண்டவரே முதலாவது தன்னுடைய பாவங்களை நல்லா அறிக்கை பண்றதுக்கும், இந்த கடன் வந்துட்டு எங்களாலதான் வந்துச்சு, உங்களுடைய சுய இச்சையினாலதான் வந்துச்சு அப்படின்றத அவங்க உணர்ந்து அவங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து
இந்த கடன்ல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக அந்த வீட்டார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அத்தை வீட்டுல இருக்கிற ஒவ்வொருவரும் விசுவாசத்துல வளருவதற்கு கிருபையை கொடுங்கப்பா. விசுவாசத்துல வளர்ந்து சீக்கிரத்துல இவர்கள் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அவங்க தாத்தாவும் ஆண்டவரே இந்த முதிய வயதுல பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கை பண்ணிட்டு கர்த்தருக்குள்ளார அவர் சந்தோஷமா இருப்பதற்கும் சீக்கிரத்திலே ஞானஸ்தானம் எடுப்பதற்கும் அவருக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அவங்க குடும்பத்துல அநேகருக்கு அவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. ஜோசனுடைய குடும்பத்தை, ஜோசையும் அவங்க அண்ணனையும் அவங்க அப்பா அம்மாவை சொந்தக்காரவங்க எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க யார் யாருக்கு அந்த பட்டணத்துல சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களோ அவர்கள் எல்லோருமே ஏற்றுக்கொள்வதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அதற்காக ஆண்டவரே அவங்க குடும்பத்தார் அனைவருமே இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலே ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you, brothers and sisters. Praise the Lord Jesus.